அந்த பெண்ணும் சொல்லல. இந்த கூட நெய்றது, அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா அந்த மூங்கில்ல நெய்றது, அது அந்த பெண்ணும் சொல்லல. பின்னும் தலைப்பு எழுதிங்க, எழுதுறவங்களுக்கு நான் சொல்றேன் பின்னும், ரெண்டு சொல்லினா பின்னும். இப்பொழுது நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். அது நான் வசனத்தின் வடிவில் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆமென். 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்பொழுது அந்த புருஷன், எந்த புருஷன்? உங்களுக்கு கேள்வி வரணும், என்ன வரணும்? கொஞ்சம் வசனம் சொல்லும் போது கொஞ்சம் வசனத்தின் மீது கவனத்தை வச்சீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா ஆசீர்வாதமா இருக்கும். அப்பொழுது அந்த புருஷன்னா கர்த்தருடைய தூதர்கள் வானத்திலிருந்து இறங்க ஆரம்பித்தார்கள். அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா ஆபிரகாம் தேவ சமூகத்துல ஜெபிக்கிறார். நல்லா பாருங்க, உங்களுக்கு பைபிள் வந்து வரிசையா படிக்க முடியல, எனக்கு படிப்பறிவு இல்லை சொன்னாலும் பரவாயில்ல, நான் சொல்றது கொஞ்சம் கவனமாக கேட்ச் பண்ணீங்க. அப்பொழுது அந்த புருஷன் சோதோமிலும் கொமோராவிலும் பாவம் பெருகி விட்டது. என்ன பெருகி விட்டது? பாவம் பெருகி விட்டது. அந்த இடத்துல ஓரின சேர்க்கை ரொம்ப மோசமாக அந்த இடங்களில் தெளிவாக நான் சொல்வேன். அந்த இடத்துல அதிகமான ஒரு பாவம் பெருகிட்டதுனால ஆண்டவர் பலமாக அந்த இடத்தை அழிக்க இறங்கிட்டார். அப்ப அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ஆபிரகாம் சொல்லுகிறார், என்னுடைய தம்பி பையன், என்ன பையன்? என் தம்பி பையன் எங்க இருக்கிறாரு? சோதோம் கொமோராவுல மாட்டிட்டு இருக்காரு. இப்போ அவர் திறப்பில நிற்கிறார். நான் சொன்ன பாத்தீங்கன்னா உபவாச ஜெபத்துல எல்லாத்துக்கும் ஜெபிக்க வாங்கன்னு சொல்றேன். அப்போ அவர் வந்து அந்த தேசத்துக்காக ஜெபிக்கிறார். ஆண்டவரே நீங்க அழிக்க கூடாது, அந்த பட்டணத்தை அழிக்க கூடாதுன்னு சொல்றாரு. தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இப்போ வாசிங்க, இப்போ புரியும். 22. சோதோமை நோக்கி இந்த இடத்துல பேசிட்டே இருந்தவங்க கர்த்தருடைய பிள்ளை தேவ தூதர்களும் ஆபிரகாம் பேசிட்டே இருக்கிறாங்க. இப்போ எங்களை விடு, நாங்க போய் அழிக்க போறோம்னு போயிட்டாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்ப ஆண்டவர் உங்ககிட்ட பேசிட்டே இருக்கிறாரு. அப்ப ஆண்டவர் இப்போ அந்த இடத்துல போயிட்டாரு. அப்ப நீங்க அந்த இடத்துல நிப்பீங்களா, நிக்க மாட்டீங்களா? ஆண்டவர் போயிட்டாரு அழிக்கிறதுக்கு, நீங்க அந்த இடத்துல நிப்பீங்களா, நிக்க மாட்டீங்களா? போயிடும். கரெக்ட், போயிடும். நம்முடைய லாஜிக்கா நான் சொல்றேன், அவர் சொல்ற வார்த்தை போயிடும். ஏன்? ஆண்டவரே போயிட்டாருங்க. அதுக்கு மேல என்னால வந்து அவருடைய கரத்தை என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாதுன்னு சொல்லி நம்ம விலைக்கு வந்துருவோம், நம்ம காரியத்தை செஞ்சு. ஆனா ஆபிரகாம் என்ன செஞ்சாருன்னா, அந்த வசனத்துல முடிக்க விரும்புகிறேன், ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டு இருந்தார். எவ்வளவு பெரிய மனசு பாருங்க. அவரு எவ்வளவு டியூட்டிங்க, பெரிய சீமான். ஆபிரகாம் வந்து உங்களை மாதிரி என்ன மாதிரி அவர் சீமான். அவர் பாத்தீங்கன்னா எத்தனையோ எத்தனையோ கணக்குல சொத்துக்கு அதிபதி அவர். அப்போ அவர் சொல்றாரு, அவர் போயிட்டாரு அழிக்கிறதுக்கு, நான் அவரை மடக்கணும்னா எங்க நிக்கணும்? கர்த்தருடைய சமூகத்துல நிக்கணும். நல்லா புரியுதுங்களா? ஆண்டவர் அழிக்க போயிட்டார். இந்த இடத்துல நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நான் ஒரு போன வாரத்துக்கு முன்பு ஆரம்பிச்சேன், உன்னுடைய முழங்கால் கடிதத்துக்கு என் ஆண்டவர் இறங்குவார். என்ன கடிதம்? ஆமாம், என் ஆண்டவருக்கு முழங்கால் போறீங்க, அது ஒரு லெட்டர் மாதிரி. அந்த முழங்கால் கடிதத்துக்கு என் ஆண்டவர், இப்போ ஆண்டவரை அழிக்க போயிட்டாரு. ஆபிரகாம் ஐயோ அவர் போயிட்டாரு, அவருடைய வேலைக்கு போல அங்கேயே முட்டி போடுறேன். நீங்க போனாலும் பரவாயில்ல, ஆண்டவரை உங்களை மடக்க என்னால முடியும் சொல்லி தேவ சமூகத்துல அவர் சொல்லல, ஆனா இருதயத்துல அவர் ஜெபிக்க ஆரம்பிச்சார். நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு குழந்தைக்கு நான் பேர் வைக்கலன்னா கூட அந்த குழந்தை நீங்க என்ன செய்வீங்க? கொஞ்சம் எப்படி கொஞ்சுவீங்க? செல்லக்குட்டி, அம்முக்குட்டி, பவளக்குட்டி, நீங்கதான் எக்ஸ்ட்ரா பில்டப் நிறைய பேரால வச்சுங்க என்ன செய்வீங்க? பில்டப் பண்ணி நிறைய பேர்களை வைப்பீங்க. அது மாதிரி நான் என்ன சொல்லுவேன்னா, ஆண்டவர் வச்சேன். ஆண்டவர் என்ன செய்யணும்? ஆண்டவர் வர்ணிங்க சொல்ல ஒரு குறிப்பு. நான் இப்ப வந்து
ரட்சிக்கப்படாதவங்களுக்கு ஜெபிங்கன்னு சொல்றேன். நல்லா புரியுங்க. ரட்சிக்கப்படாதவங்களுக்கு ஜெபிங்கன்னு சொல்றேன். ஒரு சிஸ்டம் போய் என்ன செய்யறாங்கன்னா அந்த குறிப்பு எடுக்கிறாங்க. ஆண்டவரே தேசத்துல ரட்சிக்கப்படாதவங்க இருக்கிறாங்க, ஆண்டவரே இவங்களெல்லாம் நீங்க தொடுங்க, ஆண்டவரே இவங்களெல்லாம் ரட்சிக்கணும், ஆண்டவரே அவங்க வந்து இப்படி எல்லாம் இருக்காங்க ஜோம் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டு டக்குன்னு உள்ள வந்து இயேசுவின் நாமத்தில் பிதாவை சொல்லி வெளியே வந்துடுறாங்க. புரியுது நான் சொல்றது உங்களுக்கு? நல்லா புரியுதுங்களா? சும்மா சாதாரணமா ஜோம் பண்ணிட்டு அவங்க வெளியே வந்துடுறாங்க. ஆனா அதே ஒரு வைராக்கியம் உள்ள விசுவாசி, ஒரு ஆத்ம பாரம் உள்ள விசுவாசி அந்த குறிப்பை எடுக்கும் போது அது கண்களிலே என்ன வரும்? கண்ணீர் வரும். கண்ணீர் வரும். அந்த கண்ணீர் சும்மா எப்படி வந்ததுன்னா தேவ சமூகத்துல அந்த ஆத்ம பாரத்தோடு அவங்க ஜெபிப்பாங்க. என்னன்னா நான் அதிகமா ஜெபம் பண்ணுவேன். ரட்சிக்கப்படாதவங்களுக்கு இருதயத்தில் அதிகமா கடினம் என்ன இருக்கும்? யார் உண்டாக்குறது அந்த கடினம்? அந்த கடினம் உள்ள ஆவியை வரட்டுங்க இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே கடினம் இருக்கக்கூடாது, முரட்டாட்டம் இருக்கக்கூடாது, கீழ்ப்படியாக இரு. இதெல்லாம் சொல்லி நான் சொல்றது புரியுதுன்னா சாதாரணமா ஜெபிச்சுட்டு வர்றது ஒரு காட்டிலும் அந்த குறிப்பெல்லாம் நீங்க ஆண்டவருக்கு ஞாபகப்படுத்தணும். ஆண்டவரே அவங்களுக்கு கடினம் இருக்கு, முரட்டாட்டம் இருக்கு, கீழ்ப்படியாக இறுதி இருக்கு, இதெல்லாம் நீங்க விரட்டி அவங்க ரட்சிப்பின் பாதை நடக்கும். இதை சொல்லி நீங்க அப்படி ஜெபிச்சு பாருங்க, நிச்சயமா உங்க ஜெபங்களுக்கு வல்லமை இருக்கும். சாதாரணமா ஜெபிக்கிறத காட்டிலும் வர்ணித்து ஜெபிங்க. இங்க அவர் எப்படி வர்ணிக்கிறார் என்றால், ஆண்டவரே அந்த பட்டணத்திலே 50 நீதிமான்கள் இருந்தார், நீர் அழிப்பீரா? ஏன் சொல்றாரு? அப்ப ஆண்டவர் சொல்றாரு நான் அழிக்க மாட்டேன். ஆண்டவர் போயிடுறாருங்க. அவர் பின்னும் ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கிறார், ஆண்டவரோட போராடுகிறார். இப்ப அவர் சொல்றாரு 40 இருந்தா அழிப்பீங்களா? அழிக்க மாட்டேன். ஆண்டவர் 30 இருந்தா அழிப்பீங்களா? அழிக்க மாட்டேன். கடைசியில் அவர் சொல்றாரு 10 இருந்தா அழிப்பீங்களா? அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? அழிக்க மாட்டேன். அந்த வர்ணிச்சு ஜெபிக்கிறாருங்க. ஆண்டவரை நாம நிறுத்த செய்யணும். நம்ம ஜெபத்து மூலமாக நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை நிக்க வச்சு நம்மளை திரும்பி பார்க்க செய்யணும். அவர் போயிட்டாரு அடிக்க. ஆனா இந்த இடத்துல ஆபிரகாம் போல தேவ சமூகத்துல நின்று 50ல இருந்து கடைசியில 10 வரைக்கும் வந்துச்சு. இப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு அல்லேலூயா 10 நீதிமான்கள் இருந்தா நான் அழிக்க. ஆனா அங்க இருக்கிறது எத்தனை பேர் சொல்லுங்க? குடும்பம். அங்க இருக்குது என்ன? ஒரு குடும்பம். குடும்பத்துல இருக்கிறாங்க 6-7 பேரு. ஆனா நமக்கு தேவையானது என்னன்னா லோத்து மட்டும் தான். லோத்துடைய மனைவி பேர் அங்க சொல்லப்படல. நல்லா கவனிங்க. லோத்துடைய மனைவி பிள்ளைகளுடைய பெயர் சொல்லப்படல. ஆனா லோத்து பேர் மட்டும். ஆனா நம்ம எடுத்துக்கொள்வதா ஒரே ஒரு நபர். விசுவாசத்துக்கு எத்தனை பேருங்க? ஒரு குடும்பத்துல எல்லாரும் 8 பேர் இருப்பாங்க. 8 பேர் எனக்கு கணக்கு இல்லை. அதுல ஒருத்தர் மட்டும் சபைக்கு வந்தாங்கன்னா அந்த ஒருத்தர் தான் எனக்கு கணக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார் அல்லேலூயா அந்த ஒரு நீதிமான் நிமித்தம் அந்த பட்டணம் காக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்போ உங்க ஜெபத்தின் மூலமாக, என் ஜெபத்தின் மூலமாக பாவங்களுக்காக அதிகமா ஜெபிங்க. தேசத்துல அதிகமான மோகத்தின் கிரியைகள். அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஒரு மனைவி ஒரு புருஷன், ஆனா ரகசியமான தொடர்புகள், ரகசியமான கிரியைகள் தேசத்துல அதிகமா. சபையில கர்த்தருடைய பிள்ளைங்க மத்தியில, உலகத்தாருடைய மத்தியில அதிகமா பெருகும். இதுக்கெல்லாம் நீங்க என்ன செய்யணும்? நீங்களும் நானும் ஜெபிக்கணும். அவங்க நல்லவங்க, அவங்க அருமையானவங்க. அவங்களுக்குள்ள பிசாசானவன் ஆளுகை செய்து அந்த இறுதிகளை அப்படியே கொண்டு போய் நரகத்துக்கு தள்ளுகிறது. ஆனா இப்படிப்பட்ட மக்களுக்காக நீங்களும் நானும் தரப்பில நிற்போமானால் நிச்சயமாக கர்த்தர் ஒரு வல்லமையாக, அற்புதமாக, அதிசயமா அந்த ஜனங்களை அவர் அனைவரும் ரட்சிக்க வல்லமையான தேவனாக இருக்கிறார். ஃபர்ஸ்ட் பின்னும் ஆபிரகாம் நின்று கொண்டு இருந்தார். எனக்கு நாம நிக்கிறோமா? ஆண்டவர் சமூகத்தில் நாம் நிக்கிறோமா? நான் சொன்ன பாத்தீங்களா, ஒரு மனிதனுக்கு அதிகமான கொடூரமான வியாதி உண்டாங்க. அவர் ஒன்னே சொன்னாங்க, சபையில வந்து ஆராதனை உட்கார்ந்து அவர் ஜெபிக்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, ஆண்டவரே இந்த சரீரத்தை நீங்க சுகமாக்குறீங்கன்னா தினந்தோறும் நான் 3 மணி நேரம் தேசத்துக்காக ஜெபம் பண்ணுறேன். இந்த சாட்சி நான் சொல்லியிருக்கிறேன். ஆனா இந்த பகுதியில சொல்ல நான் விரும்புறேன். என் சரீரத்துல இருக்கிற அந்த கொடுமையான வியாதியை நீங்க மாற்றினீங்கன்னா நான் தினந்தோறும் சாப்பிடுவேனோ சாப்பிட மாட்டேனோ, ஆனா 3 மணி நேரம் தேவ சமூகத்துல என்ன செய்வேன்? அவங்க சபைக்கு வரலையே, நான் எதுக்கு வரணும்? நிச்சயமாக அல்லேலூயா கர்த்தர் உங்கள் மேல ஒரு விசேஷமான அபிஷேகம் வைப்பார். ஆனால் அதெல்லாம் பார்க்க அந்த அபிஷேகம் என்ன செய்யாது? அவங்கள இவங்களை குறை சொல்லி என்ன செய்யாது? பார்க்கவே பார்க்காது. கர்த்தர் உங்க மேல ஒரு விசேஷமான ஒரு மகிமையான பிரித்தெடுப்பை வச்சிருக்கிறாரு. அதற்கு அடிபணிங்க, கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 2ஆவதாக வாசிக்க போகிறோம். லேவி
ஆதாரமும் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். என்னுடைய மெசேஜினுடைய தலைப்பு பின்னும். 26:18 வாசிங்க. செவிப்படாது இருந்தால் ஏழத்தனையாக போதும். இந்த இடத்துல இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பாவங்கள் நிமித்தம் பின்னும் ஏழத்தனையாக உங்களை தண்டித்து. இதை பார்த்தீங்கன்னாக்கா, இவ்விதமாக நான் உங்களுக்கு செய்தும் இன்னும் நீங்கள் எனக்கு நிறைய செய்யறார். என்ன செய்யறார் ஆண்டவர்? அற்புதத்தையும் அதிசயத்தையும் அடையாளமும் அதிகமா செய்யறார். நான் செய்தும் இன்னும் நீங்கள் எனக்கு செவி கூடாது இருந்தால் என்ன சொல்லுங்க? பாத்தீங்கன்னா, ஒரு பையனை ஒரு அம்மாவும் ஒரு பிள்ளை இருக்காங்க, கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. அந்த பையன் என்ன பண்ணுவான்? கேட்கும், சத்தம் கேட்கும், அவன் என்ன பண்ணுவான்? கேட்காத மாதிரி போயிட்டே இருப்பான். அப்படிப்பட்ட காரியத்தை தான் இந்த இடத்துல எக்ஸாம்பிள். நீங்கள் எனக்கு செவி கொடாது இருந்தால் உங்கள் பாவங்கள் நிமித்தம் பின்னும் ஏழத்தனையாக உங்களை தண்டி. ஆண்டவர் அன்புள்ளவங்க, ஆண்டவர் கரிசனை உள்ளவங்க. அவர் ஜெபிச்சா, கண்ணீர் விட்டா அவர் இறங்குகிற தேவன். ஆனா அதையே நான் வாழ்க்கையில ரொட்டினா நான் எடுத்துக்கிட்டு அதையே நான் கடைசி வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணனா பின்னும் ஏழத்தனையாக நன்றி. இது கொடுமையான காரியம் நமக்கு வேணாம். ஆமென். அவர் இரக்கமுள்ள தேவன். அதே விதத்தில் அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி, அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அதை நான் மறக்க கூடாது. அல்லேலூயா. இரண்டாவதாக அல்லேலூயா, நான் பின்னும் ஏழத்தனையாக உங்களை தண்டித்து. நான் இவ்வளவு சொல்லிட்டே வரேன். பின்னும் 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 நான் சொல்றேன். அந்த தலைப்பு புரியுதா உங்களுக்கு? நான் சொல்லிட்டே வரேன். நீ பின்னும் என்ன செய்ய மாட்டே? செய்ய மாட்டீங்க. அதுதான் அந்த பின்னும் அர்த்தம். அதுதான். மூன்றாவதாக வாசிக்க போகிறோம். எனக்கு அதுல ஹைலைட் ஒரே ஒண்ணு, அது கடைசியா நான் சொல்றேன். மார்க் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பின்னும் மார்க் 15:14. எதுவும் வாசிக்க 15:14. மார்க் 15:14. வாசிக்க கரெக்டா? என்னை பொல்லாப்புக்கு செய்தே என்று அவர்களையும் அவனின் சிலுவையில் அறைந்தே என்று பின்னாக அதிகமாய் இட்டான். அதற்கு பின்னாது ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றால், அவர்களோ அவனை சிலுவையில் அறையும் என்று பின்னும் அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். 13ஆம் வசனம் சொல்லுகிறது. யாராவது ஒருத்தர் வாசிங்க. 15:13. அவனை சிலுவையில் அறையும் என்று மறுபடியும் சத்தமிட்டு சொன்னார்கள். போதும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த இடத்துல பிலாத்து ஜனங்களை பார்த்து கேக்குறாங்க, இயேசுவை முன்னாடி நிக்க வச்சுட்டு, அல்லேலூயா, இந்த இடத்துல என்ன செய்யணும், இவருக்கு என்ன செய்யணும் சொல்லும்போது, இவரை சொல்ல என்ன சொல்ல, இவனை சிலுவையில் அறைய சொன்னாங்க. அப்ப அவர் சொல்றாரு இந்த இடத்துல 13ஆம் வசனத்துல, அவனை சிலுவையில் அறையும் என்று மறுபடியும் சத்தமிட்டு சொன்னார்கள். ஒருவர் இல்லைங்க, ஒரு கூட்டம். இன்னைக்கு அதிகமா ஓட்டு யார் அதிகமான ஒரு வால்யூம் பண்ணி கையை தூக்கி ஓட்டு போடுறாங்களோ அவங்க பக்கம் தான் தலைவன் என்ன செய்வான்? போயிடுவான். 3 பேர் 2 பேர் சொல்ற வார்த்தை இல்ல, அந்த இடத்துல ஒரு கூட்டமாக சத்தமிட்டு இவனை சிலுவையில் அறையும் என்று அவர்கள் சொல்லும் போது, இந்த இடத்துல பிலாத்துக்கு இயேசு என்ன செய்யறாருன்னா, பிலாத்து மனசுல இயேசுவுக்கு ஒரு தனி இடம் இருந்தது. பிலாத்து மனிதன் என்னது? இயேசுவுக்கு தனி. இப்போ பிலாத்து இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுக்கும் போது அவங்க மனைவி போன் பண்றாங்க. என்ன பண்றாங்க? நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவ பிலாத்து சிலுவைக்கு ஒப்பு கொடுக்க போகிறாரு. அந்த காலகட்டங்களே போன் இல்ல. பிலாத்து கிட்ட மனைவி சொல்ற வார்த்தை என்னன்னா, இந்த மனிதனை நீங்க ஒன்றும் செய்யாதீங்க, இதை நீங்க காலையில செய்ய போறீங்க, இரவு முழுசுமா ரொம்ப பாடுபட்டேன். என்ன சொல்றாங்க? நான் ரொம்ப பாடுபட்டேன், இவரை ஒண்ணுமே செய்யாதீங்க. கர்த்தர் அப்படிதான் வல்லமை உள்ளவர். அவருக்கு மட்டும் இல்ல, அவரை நேசிக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஏதாவது சதி நாச மோச திட்டங்கள் எடுத்தார்களா, நிச்சயமா அவங்க ஆண்டவர் தூங்க விட மாட்டார். காலையில உங்களுக்கு விரோதமாக ஏதோ ஒரு காரியத்தை அவங்க செய்யணும்னு நினைச்சா இரவு முழுசு ஆண்டவர் தூங்க விட மாட்டார். பிலாத்து மனைவி சொல்லுகிறா,
சொல்லுகிறார், அந்த மனுஷனை நீ ஒண்ணுமே செய்யாது, அதனால இரவு முழுசும் நான் ரொம்ப பாடுபட்டேன். இது அப்படியே கேட்கிறார் பிலாத்து. ஆண்டவர் ஒப்பு கொடுக்க மனசு இல்ல. இப்போ வாசிக்க போகிறோம். 14 வாசிங்க. அதற்கு பிலாத்து, ஏன் என்னை என்ன பொல்லாப்பு செய்தான்? அவர்களோடு அவனை சிலுவையில் அறையும் என்று இன்னும் அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார். இப்போ பின்னும் புரியுதுங்களா? ஒரு முறை சொல்லிட்டாங்க, 2 முறை சொல்லிட்டாங்க, இப்போ 3வது முறை சொல்ல போறாங்க. பிலாத்து சொன்னதுக்கும் மேலாக பின்னும் அதிகமாய் கூக்குரலிட்டு சத்தமிட்டு சொல்லுகிறார்கள், இவனை சிலுவையில் அறையும். அவரு எக்ஸ்பிளைன் பண்றாரு, இவன் என்ன பொல்லாப்பு செஞ்சாரு, என்ன தப்பு பண்ணாரு, ஜனங்கிட்ட அவர் அக்யூஸ் பண்ணி பேசுறாரு. அந்த பேச்சுக்கு இடம் கொடாமல் பின்னும் அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னாரு. அப்ப புரியுதுங்களா? அந்த கண்ட்ரோல் பண்ண விரும்புறாரு பிலாத்து. அவரை ஒப்பு கொடுக்க மனசு இல்ல, ஆனா பின்னும் அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னாங்க. இப்பொழுது நான் வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 12:14. பின்னும் அப்போஸ்தலர் 12:14. ஆமென், அல்லேலூயா. இந்த இடத்துல பேதுரு சிறைச்சாலையில இருக்கிறார். நிச்சயமா பேதுருக்கு மட்டும் இல்ல, அவர் விசுவாசிக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் என்ன செய்யறாரு? அற்புதம் செய்ய போகிறார். இன்னைக்கு பேதுருவை எங்க வச்சுட்டாங்க? ஜெயில வச்சுட்டாங்க. பேதுருவை எங்க வச்சுட்டாங்க? சிறைச்சாலையில வச்சுட்டாங்க. ஆனா பேதுரு அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாரு? உட்கார்ந்து யோசிக்கல, நான் ஆண்டவருக்கு தானே ஊழியம் செஞ்சேன், அவர் தான் நல்லா பாடுபட்ட, எதுக்குமே அவர் யோசிக்கல. அவர் நல்லா கொட்டாவி விட்டு நல்லா அழகா தூங்கிட்டு இருக்காரு. என்ன பண்றாரு? என்ன பண்றாரு? நல்லா தூங்குறாரு. நம்மள என்ன செய்வோம்? அதெல்லாம் போய் ஆண்டவர் பத்தி சொன்னல, அவருக்கு அனுமதிக்கலாமா? நம்ம கேட்பாங்களா இல்லையா? இதெல்லாம் ஆண்டவர் அனுமதிக்கலாமா? நீங்களும் நானும் அந்த இடத்துல வந்து கேட்டிருப்போம். ஆனா பேதுரு ஒண்ணு செஞ்சாரு. என்ன செஞ்சாரு தெரியுமா? இதுக்கு முன்மாதிரி யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். அவர் எங்க இருந்து கத்துக்கினாருன்னா இயேசு கிறிஸ்து கிட்ட கத்துக்கினார். எப்படி சொல்லுங்க, நீங்க பேச ஆரம்பிக்கலாம். இந்த சம்பவத்தை இயேசு கிறிஸ்து கிட்ட அவர் கத்துக்கிட்டு வந்தார். எந்த இடம் கரெக்டாக டக்குன்னு சொல்லுங்க, பைபிள் படிச்சவங்க. பிரச்சனை நடுவில், போராட்டத்தின் நடுவில் இல்ல, அங்க தூங்கல, அவர் ஜோம் பண்ணிங்க. விசேஷங்களை வந்து தூங்கிட்டாங்க. சூப்பர், அதுதான் நச்சுன்னு சொல்லணும். அல்லேலூயா. பைபிள் படிக்கிறது மட்டும் இல்ல, இந்த சம்பவத்துல எங்க டவுன்லோட் பண்ணணும்? நீங்க சிந்தையில தேவையில்லாத அவங்க சொல்லிட்டாங்க பாருங்களா, அவங்க இதை சொல்லிட்டாங்கல்ல, அவங்க செட்டா கூட அவங்க வீட்டுக்கு போங்க. எங்க டவுன்லோட் பண்ணுவாங்க? சொல்லுங்களேன். செட்டா அவங்க பார்க்க போறதே இல்லை. நீங்க வருவீங்களா வர மாட்டீங்கன்னா அவங்க சுத்தம். ஆனா சொல்ற லாஜிக் என்னன்னா, அவங்க செட்டா கூட அவங்க மூஞ்சில போய் முடிக்க மாட்டாங்க. அதைத்தான் நீங்க டவுன்லோட் பண்றதுக்காக இந்த வசனங்களை டவுன்லோட் பண்ணுங்க. மோசே கதையை தெரிஞ்சுங்க. சிப்போரான்னா யார் தெரிஞ்சுங்க. ஆதாம்னா யாரு, ஏவாள்னா யாரு, இவங்க மத்தியில என்ன சம்பவம், இதெல்லாம் கற்று தெரிவிங்களா? நிச்சயமாய் கர்த்தர் உங்களை எடுத்து 10 பேர் மத்தியில உபயோகப்படுத்த அவர் ஆரம்பிப்பார். 20 பேர் மத்தியில எடுத்து உங்களை ஆரம்பிப்பார். ஆனா நீங்க ஒண்ணுமே செய்ய மாட்டீங்க. எப்படி ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார்? ஆனா இந்த இடத்துல சொல்லுகிறார், பேதுரு ஆயாசமா அழகாக தூங்கி கொண்டு. இந்த சம்பவத்தை எங்க எடுத்தார்னா, இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். கடல்ல ஆண்டவர் பயணம் பண்றாரு. என்ன பண்றாரு? கடல்ல பயணம். 4 சுவிசேஷம் இருக்கு. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். நல்லா புரிஞ்சுங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இந்த 4 சுவிசேஷத்துல காற்றும் கடலும் அந்த படகு கவிழ்ந்து போற மாதிரி, அந்த கப்பலை கவிழ்ற மாதிரி வருது. ஆனா இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அடித்தட்டுல போய் படுத்து கொண்டிருந்தார். படுக்க முடியுமா? நீங்க சொல்லுங்க, படுக்க முடியுமா? ஆனா அதுல ஒரு சுவிசேஷத்துல வசனம் இருக்குது. எத்தனை பேர் படிச்சீங்க தெரியாது. அவர் தலைகாலியை வச்சு தூங்குறார். 4 சுவிசேஷங்க. அதுல ஒரு பக்தன் சொல்லுகிறார், என் ஆண்டவர் தலையணையை வைத்து படுத்தா. தலையணை வச்சு படுக்க முடியுமா? ஆனா என் ஆண்டவர் படிச்சேன். அதை படைச்சது நான், காற்றையும் கடலையும் படைச்சது நான். அதில் ஏன் பயப்படுறீங்க? ஏன் பயப்படுறீங்க சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து கேட்கிறார். இப்போ இந்த சம்பவத்தை பேதுரு பார்த்ததுனால பேதுரு தூக்கி போய் ஜெயில போட்டாங்க. நல்லா கவனிங்க. ஜெயில பேதுரு ஆண்டவரை கொஸ்டின் கேட்கிறார். நல்லா தூங்குறார். இவருக்காக ஒரு ஒரு என்ன சொல்றாரு, இவருக்காக ஒருத்த
ஒரு கூட்டம் ஜெபம் பண்ணுது. சபையார் பேதுருவுக்காக ஜெபம் பண்ண சொல்ற பாத்தீங்களா, வெள்ளிக்கிழமை ஜெபத்துக்கு வாங்கன்னு சொல்ற பாருங்க. அது மாதிரி பேதுருவுக்காக எல்லாரும் ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் தூதனை அனுப்பி பேதுருவை தூக்கத்துல இருந்து வெளியே கொண்டு வந்து ரோட்ல பண்றாரு. என்ன பண்றாரு? எங்க பண்றாரு? வெளியே கொண்டு வந்தார். இவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய ஜனங்களை பார்க்க, சபையை பார்க்க, எங்கன்னா அவர் வீட்டுக்கு போல அவர் என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய ஜனங்களை பார்க்க கடந்து போறார். கடந்து போகும்போது அந்த இடத்துல கதவை தட்டுறாரு. கதவை தட்டினவுடனே உள்ள ஒரு குரூப் ஜெபிக்குது. என்ன ஜெபிக்குதுன்னா, ஆண்டவரே பேதுருவை கொண்டு வாங்க, ஆண்டவரே பேதுரு, இதுதாங்க ஆண்டவரே பேதுரு கொண்டு, ஆண்டவர் கொண்டு வந்துட்டாரு. கதவை தட்டுறாங்க. இப்போ ஒரு சகோதரி கதவை திறக்க உள்ள போறாங்க. போய் கதவை திறக்கும் போது எப்பவுமே பாத்தீங்கன்னாக்கா, உங்க வீட்டுல ஒரு பைக் தொடர்ச்சியாக தினந்தோறும் ஒரு பைக் சத்தம், ஒரு ஆட்டோ சத்தம் கேட்டீங்கன்னா, தூரத்துல இருந்து ஒரு ஆட்டோ வந்தாலும் பைக் வந்தாலும் நீங்க என்ன சொல்வீங்க? என்னோட கணவர் வந்துட்டாரு, என் புள்ள வந்துட்டாரு. ஏன்னா அவருடைய சத்தம் தான், ஏன்னா அவருடைய பைக் சத்தம் தான், அவருடைய ஆட்டோ சத்தம் தான். என்ன செய்வீங்க? எங்கேயும் இருப்பீங்க. ஆனா சந்து முனையிலே கிராஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. ஆனா இந்த இடத்துல உள்ள ஜோம் பண்றாங்க, வெளியே பேரு கதவு தட்டுறாரு. இப்போ அந்த அம்மா என்ன செய்யலாம், கதவை திறக்கல, காலை என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கதவு கிட்ட வச்சு அப்படி பாக்குறாங்க. பேதுரு தான் வந்துட்டாருன்னு சொல்லி கதவை திறக்கல. இந்த குரூப் கிட்ட போய் சொல்றாங்க, பேதுரு வந்துட்டாரு, கதவை திறக்கிறாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, நான் ரத்தன சுருக்கமா சொல்றேன், வீட்டுல போய் வாசித்து பாருங்க. பிதற்றுகிறார், நீ போய் சொல்லுகிறார். நீங்க நிறைய பேர் ஜோம் பண்றாங்க, ரிசல்ட் ஆண்டவர் கையில கொடுக்கிறாரு. அவங்க என்ன சொல்றாங்க? விசுவாசம் இல்ல. அதுக்காக தான் ஜோம் பண்றாங்க, பேதுருக்காக தான் ஜோம் பண்றாங்க. இவர் போய் கதவை திறக்கல. ரோத, அவ பேர் என்னன்னா ரோதை. அவ போய் கதவை திறக்கல. அந்த சத்தத்தை கேட்ட உடனே பேதுரு வந்துட்டாரு. அப்ப அவங்க எல்லாம் சொல்றாங்க, நீ பிதற்றுகிறார். அப்போ வாசிங்க, இப்பொழுது வாசிங்க. நான் சொன்ன அந்த வசனம் மட்டும் 12:16. இவங்கெல்லாம் பேசிட்டே இருக்கிறாங்க, கதவை திறக்க ஒருத்தர் கூட போல. எல்லாரும் பேசுறாங்க, நீ போய் சொல்ற, பேதுரு வரல சொல்லினே இருக்காங்க. இப்போ கதவை தட்டிடுறாரு. ரொம்ப நேரம் கதவை பின்னும், புரியுதுங்களா? பின்னும் கதவை தட்டிட்டே இருக்கிறாங்க. இப்ப போய் கதவை திறந்தவங்க ஜனங்களுக்கு ஆச்சரியமாரியா, நான் பேதுரு. நீங்க ஆண்டவர் ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுக்க வல்லமையுள்ள தேவன். ஆனா நமக்குள்ள என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. ஆண்டவர் என்னைக்கு அவங்க முழங்கால் போட்டாங்களோ அவங்க தூதன் அனுப்பி அவர் கொண்டு வந்த நேரம், ஏன்னா எவ்வளவு தூரங்க, அவ்வளவு தூரத்துல இருந்து ஆண்டவர் கொண்டு வந்து அந்த வாசல் மனையில நிக்க வச்சிருக்கிறாரு. ஆனா உள்ள என்ன பேசுது ஒரு கூட்டம்னா, ஜெபிக்கிற கூட்டம், அவர் இல்ல, நீ பிதற்றுகிறார். இந்த மாதிரிதான் சபையில் காணப்படும். எனக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் ஜெபிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஜெபத்துக்கு உடனே அவர் பதில் கொடுக்க தேவனாக இருக்கிறார். நமக்குள்ளே என்னன்னா விசுவாசம். விசுவாசத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எனக்கு இந்த பின்னும் எல்லாம் எனக்கு ஹைலைட்ல ஒரே ஒரு பின்னும் தான் எனக்கு ஹைலைட். இப்பொழுது எபிரேயர் 11, இன்னும் அது கிட்ட நான் வரல. எபிரேயர் 11:32 வாசிங்க. இந்த பின்னும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். 11:32. என்ன சொல்லுவேன்? வீட்டுல போய் வாசித்து பாருங்க, போதும். 11ஆம் அதிகாரம் முழுசா வீட்டுல போய் வாசித்து பாருங்க. விசுவாசத்தினாலே 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 சொல்லி அந்த வசனம் முழுவதுமாக ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளை பத்தி சொல்லுவார்கள். விசுவாசத்தினாலே இவர்கள் ஜெயித்தார்கள், விசுவாசத்தினால மோசே செங்கடலை பிளந்தாரு, விசுவாசத்தினால ராகா பேசி ரட்சிக்கப்பட்டார். அது சொல்லி விசுவாசத்தினால சொல்ற. இப்போ இந்த புக்கை யார் எழுதினார்னா அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், பின்னும் நான் என்ன சொல்லுவேன். புரியுதுங்களா? நல்லா பின்னும் இவ்வளோத்தையும் சொல்லிட்டாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரு பையனை போய் நீ அட்வைஸ் பண்ணியா, அவங்க இந்த மாதிரி போறாங்கன்னு சொல்லும் போது அவங்க அம்மாவா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், அக்காவா இருக்கட்டும், என்னால முடிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டேன். என்ன சொல்லுவீங்க? நான் கோபமா சொல்லிட்டேன், நான் அன்பா சொல்லிட்டேன், என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் போராடிட்டேன், என்னால சொல்ல முடியாது. அத மாதிரி சிச்சுவேஷன் தான் இவர் சொல்றாரு. பின்னும் நான் என்ன சொல்லுவேன். வாசிங்க அந்த வசனத்தை முடிங்க. என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது,
சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளை குறித்து விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் எல்லாம் போதாது. இவங்களை பத்தி எல்லாம் நான் சொல்லிட்டேன். கிதியோனை பத்தி, பாராக் பத்தி, சிம்சோன் பத்தி, எப்தா பத்தி, தாவீது பத்தி, சாமுவேல் பத்தி இவங்களெல்லாம் நான் சொன்னேன்னா நீங்க உட்கார்ந்துக்க நேரம் போதாது. அதுதான் பின்னும் நான் என்ன சொல்லுவேன். இப்பொழுது எனக்கு பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட், கடைசியான ஹைலைட்டான ஒரு வார்த்தை நான் முடிக்க விரும்புறேன். யோவான் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இதுதான் எனக்கு கடைசி வசனம். பின்னும் யோவான் 11:6. அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட போது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். இப்போ ஒரு ஊழியக்காரங்க போய் நீங்க கூப்பிடுறீங்க, அப்பா ரொம்ப முடியல அவங்களுக்கு, அவங்க சாகுற நிலையில இருக்கிறாங்க, ரொம்ப ஒரு முக்கியமான வசனம், உங்க சிந்தி அங்கே எங்கே இருக்காதீங்க, கரெக்டா அந்த வசனத்துல வைங்க. ரொம்ப முடியல, பாஸ்டர் கிட்ட போய் சொல்றீங்க, சொன்ன உடனே அவர் டிலே பண்ணா உங்களுக்கு கோபம் வருமா வராதா? சூப்பர். காயத்ரி ஸ்ட்ரெஸ் ஸ்பேஸ் விடாம டக்கு சொல்ற கோபம் வரும், உண்மை, மனிதனுடைய இயல்பு. ஆனால் இந்த இடத்துல என் ஆண்டவர் மார்த்தாள் எடுத்து, அதுக்கு முன் வசனம் வாசிக்கல, ரொம்ப நல்லா இருக்கும். 11 இயேசு மார்த்தாள் இடத்திலோ அவளுடைய சகோதரியிடத்திலோ லாசருவிடத்திலும் ரொம்ப அன்பான குடும்பம். இயேசுவுக்கு ரொம்ப நெருக்கமான குடும்பம் என்னன்னா லாசரு குடும்பம். இந்த குடும்பத்துல ரொம்ப அஃபெக்ஷனா இருக்கிறார், அந்த குடும்பத்தின் மேல ரொம்ப போக்கஸா இருக்கிறார். அப்படிப்பட்ட உங்களுக்கு ரொம்ப போக்கஸா இருக்கிறவங்க ரொம்ப முடியாம ஆயிட்டாங்கன்னா நீங்க கேள்விப்பட்ட மாத்திரத்துல ஓடுவீங்களா, ஓட மாட்டீங்களா? உடனே வேலையை விட்டு, காரியங்களை விட்டு, படிப்பை விட்டு, எங்க இருந்தாலும் போய் அங்க நிற்பீங்க. ஆனா என் ஆண்டவர் என்ன செஞ்சார்? இப்பொழுது வாசிக்க போகிறோம். வாசிங்க 6ஆம் வசனம். வியாதியா இருக்கிறதாக அவர் என்றால் இயேசு கிறிஸ்து கேள்விப்பட்ட போது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். அவர் எக்ஸ்ட்ரா அந்த இடத்துல டிலே என்றால் தாமதம். சொன்ன உள்ள ஆண்டவர் போல இந்த இடத்துல என்ன செய்யறாருன்னா இழுக்கிறார். என்ன சொல்றாரு சொல்லுங்க? இழுக்கிறார். வாயை திறந்து சொல்லுங்க. டிலே பண்றாரு, இழுக்கிறார். இன்னைக்கு நாமளும் நாம என்ன செய்யறோம்? சொன்ன ஆண்டவர்கிட்ட ஒரு போஸ்ட் போட்டேன், ஆண்டவர் எனக்கு என்ன பண்றாரு? ரிப்ளை கொடுக்கலையே, எனக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கலையேன்னு சொல்லி உங்க இறுதி அங்கலாய்க்கும். ஆனா இந்த சம்பவத்தை நல்லா கவனமா வச்சுங்க. அவர் மரிக்க போறாரு லாசரு, என் ஆண்டவர் வேணும்னே அந்த இடத்துல டிலே பண்றாரு. இன்னைக்கு லாசருக்கு மட்டும் இல்லைங்க, ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் இதனுடைய கர்த்தருடைய அனுமதி. அல்லேலூயா. சில காரியத்துல ஆண்டவர் தாமதம் பண்ணுகிறார் என்றால் நீங்க ஆண்டவர் மேல கோபப்படாதீங்க, ஆண்டவர் மேல ஆத்திரப்படாதீங்க. அல்லேலூயா. அந்த நேரத்துல அந்த இடத்துல ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்புக்கொடுங்க. ஆமென். இந்த இடத்துல 2 நாள் பின்னும் வேகம்னா ஆண்டவர் அந்த கிராமத்துல டைம் வேஸ்ட் பண்றாரு. பின்னும் 2 நாள் தங்கினார். இப்பொழுது நாம் வாசிக்க போகிறோம். 21 வாசிங்க. மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானா நீங்களும் நானும் சொல்ற வார்த்தை. ஆண்டவர் வந்து நின்னுட்டாரு இந்த இடத்துல. நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆண்டவரே நீங்க இங்க இருந்தீங்கன்னா நான் போய் சொன்ன பாருங்க, அந்த ஸ்பாட்ல கூட நீங்க வந்துட்டீங்கன்னா கூட தம்பி என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, மறைச்சிருக்க மாட்டாங்க. இப்படி பண்ணிட்டீங்களே. ஆண்டவர் எதுக்குமே செய்ய போறாரு. ஏன்னா அவர் பெருசா செய்ய போறாரு. என்ன செய்ய போறாரு? அவர் பெருசா செய்ய போறாரு. வாயை திறந்து சொல்லுங்க. அவர் பெருசா செய்ய போறாரு, பெருசா செய்ய போறாரு. இங்க டிலே பண்றார், தாமதம் பண்ணுகிறார்னா ஆண்டவருக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தீர்களானா என் ஆண்டவர் நீங்க செய்யற, நீங்க யோசிக்கிற அதையும் தாண்டி அவர் பெரியதாக செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆனால் உன்னுடைய ஒத்துழைப்பு என்னுடைய ஒத்துழைப்பு என்னவென்றால் ஏன்னு கேட்காதீங்க. ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது? கேட்காது. ஆண்டவரே எல்லாமே உங்களுடைய சதா ஒரு வசனம் உண்டு, தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மை கேடுவாங்க. எது நடந்தாலும் நன்மை, எது நடந்தாலும் நன்மை.
ஒரு ராஜாவும் மந்திரி இருந்தார். உங்களுக்கு இந்த கதை தெரியுமான்னு தெரியாது. மந்திரி கிட்ட ராஜா போய் கேட்பாராம், ஒவ்வொரு காரியத்துக்கு கேட்பாரு ஆலோசனை. இது நடந்துச்சு என்ன சொல்ற, நன்மன் வேணாம். இது நடந்துச்சு நன்மன் வேணாம். இது நடந்துச்சு நன்மன் வேணாம். எப்ப பார்த்தாலும் அவர் வாயில நன்மன் வந்துச்சான். ஒரு நாள் என்னாச்சுன்னா அவருக்கு சுண்டு விரல் என்ன ஆயிடுச்சான், ஃபுல்லாவே போயிடுச்சான். சுண்டு விரல் என்ன ஆயிடுச்சான், ஃபுல்லா காலி ஆயிடுச்சு. இப்ப போய் மந்திரி கிட்ட கேட்கிறாரா, இப்படி ஆயிடுச்சு. மந்திரி சொல்றாரா, உடனே அவருக்கு போவேன், என்ன எல்லாமே நன்மன்று, இது போய் நன்மன்று, அவங்களுக்கு என்ன பேர். மந்திரி மேல ரொம்ப கோவம் வந்துச்சா. உடனே அவனை என்ன செய்யணும், ஜெயில போடுங்க சொன்னாங்க. உண்மைங்க, ஜெயில போட்டாங்க. போட்ட உடனே மந்திரி ஜெயில போட்டு இவர் என்ன செய்யறாருன்னா காட்டுக்கு போய் வேட்டையாட போனாரு. என்ன பண்ணிட்டாரா, காட்டுக்கு போய் வேட்டையாட போகிறார். இப்போ ராஜாவை என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே கடத்திட்டு போறது என்ன சொல்லுவாங்க, கடத்திட்டு போறதுக்கு ஒன்று சொல்லுவாங்க, கிட்னாப் சொல்லுவாங்க. கிட்னாப் சொல்லுவாங்க, கிட்னாப் பண்றாங்க சொல்லுவாங்க. அப்படியே அப்படியே அவர் அப்படியே அலைக்க தூக்கி போயிட்டாங்களாம். எங்க தூக்கி போயிட்டாங்கன்னா நரபலி கொடுக்கும். அங்க போய் நரபலி கொடுக்கும் போது அந்த தலைவர் சொல்றாங்க, முழுசா இவனை செக் பண்றாங்க. என்ன சொல்றாங்க, பலி கொடுக்கும் போது அந்த பலியில அங்கம் இருக்கக்கூடாது, என்ன இருக்கக்கூடாது, பழுது இருக்கக்கூடாது. இப்ப பலி கொடுக்க போறாங்களாம். இப்ப பலி கொடுக்கும் போது அவர் சரீரத்தை எல்லாம் செக் பண்றாங்க, வரலாம் செக், ஒரு வருஷம் மட்டும் இல்லையா, என்ன இல்லையா. அப்ப அவங்க சொல்றாங்க, அந்த தலைவனை பாருங்க வேஸ்ட். என்ன சொல்றாங்க, வேஸ்ட், இவங்க வெளியே அனுப்புங்க. அவரு ராஜா பாருங்க, ஏன்னாக்கா இந்த இடத்துல என்ன இல்லையா, சுண்டு வருங்க. அப்ப மந்திரி சொல்றாரா, நன்மை இது போயிடுச்சு, உனக்கு என்னது நன்மை. உடனே ஓடி வந்து ஜெயில ஓபன் பண்ணி அவரை கட்டி கழுவுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எல்லாமே நன்மைதானே. உங்களுக்கு எனக்கு தான் புரியல. சில காரியங்களுக்கு ஆண்டவர் கொஞ்சம் தாமதம் பண்றாருன்னா, சில விண்ணப்பங்களுக்கு, சில கண்ணீர்களுக்கு, சில தனிமையான பாதைகளுக்கு ஆண்டவர் கொஞ்சம் டிலே பண்றாருன்னா கொஞ்சம் ஆண்டவரோட ஒத்துழைப்பு விடுங்க. ஆண்டவரை இதுவும் நன்மை தான். நீங்க அனுமதித்த இந்த பாதை, வாழ்க்கைக்கு அனுமதித்த ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரே நன்மை சொல்லி பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு பெருசா செய்வார். இப்பொழுது வாசிக்க போகிறோம் 11 நான் 39 வாசிங்க. கல்லை எடுத்து போடுங்கள் சகோதரியாகிய அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நானுமே 4 நாள் ஆயிடுச்சு. 4 நாள் ஆயிடுச்சு. அல்லேலூயா. அந்த 4 என்ன நம்ம ஸ்லாங்ல சொன்னாங்க, ஐயோ ஓபன் பண்ணாதீங்க, ரொம்ப நாச்சடிக்கும். சில பேர் அப்படிதான். ஆண்டவருக்கு ஆலோசனை, ஆண்டவருக்கு எல்லாமே எல்லாமே. ஆண்டவரே நான் என்ன செய்வேன், கோடு போட்டுருவேன், நீங்க என்ன செய்யணும், ரோடு போடணும். அந்த இடத்துல அவர் போடுறாரோ இல்லையோ என்ன செய்வேன், நீங்களே போட வச்சிருவீங்க. அந்த இடத்துல ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுக்கிறா, ஆண்டவரே இப்பொழுது நானுமே. அப்போ கூட ஆண்டவர் கொஞ்சம் கூட, ஏன்னா எப்பவுமே நான் தலைமை சபையில சொல்லுவேன், எல்லாரும் எனர்ஜியா பாடுங்க, எல்லாமே கையை தட்டுங்க, உங்க முழு மனசோட முழு பலத்தோட நேசிங்க சொல்லுவேன். நான் அந்த மாதிரி தட்டுவேன். எனக்கு பாட்டு 3 ஸ்டாண்ட்ஸ் தான் இருக்கும். அந்த 3 ஸ்டாண்ட்ஸ் எத்தனை ஸ்டாண்ட்ஸா பாடுவேன், 6 ஸ்டாண்ட்ஸா பாடும். அதுல இருந்து வெளியே வர மாட்டேன். ஸ்டீவன் சொல்லுவான், அத்தை எத்தனை முறை ஒரு பாட்டை விட்டீங்கன்னா அத்தனை முறை பாடுவேன். அதுல 3 தான் நான் 6, 9 ஆக்கி பாடிட்டே இருப்பேன். ஏன்னா அந்த எனர்ஜி யாருக்கு கொடுக்கணும், அத மாதிரி என்ன மாதிரி மத்தவங்க இருக்கணும் சொல்லி ரொம்ப நான் ஆசைப்படுவேன். என்ன பண்ணுவேன், என்ன மாதிரி என் விசுவாசிங்க இருக்கணும் சொல்லி நான் ஆசைப்படுவேன். ரொம்ப கொல்ல ஆசை எனக்கு. நான் ஒரு வசனம் சொன்னோட அவங்க அதை ஃபில் படிச்சுட்டாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அத மாதிரி நான் தலைமை சபையில எதிர்பார்ப்பேன். ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் எதிர்பார்த்திருப்பாரு, ஓபன் பண்ண சொன்ன உடனே பக்கத்துல ஒரு வார்த்தை வந்து நானுமே. அப்ப எவ்வளவு வலிச்சிருக்கும் ஆண்டவருக்கு. ஊழியக்காரர்கள் வேற அலமரம் விசுவாசி மத்தில கத்தி 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 ஆண்டவரை பத்தி சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்க என்ன பேசுவாங்க, அவிசுவாசமாய் பேசுவாங்க.
வார்த்தை ஆண்டவர் சொல்ற கீழ் வசனம் 40ஆம் வசனம் வாசிங்க. இயேசு அவரை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எத்தனை முறை சொல்லியிருக்கிறாருங்க விசுவாசத்தை பத்தி, அத்தனை முறை அந்த குடும்பத்துக்கிட்ட பேசியிருக்கிறார். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்லவில்லையா? எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன், எத்தனை முறைக்கு பேசியிருக்கிறேன், எத்தனை முறைக்கு அலையில, எத்தனை கண்ணில்லாத ஒரு கண்ணு கொடுத்திருக்கிறேன், கையில்லாத ஒரு கை கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு விசுவாசம் இல்லையே. எனக்கு ஆண்டவரை எத்தனையோ முறை நம்மளும் இதே மாதிரிதான் ஆண்டவர் மனசை என்ன செய்யறோம், காயப்படுத்துகிறோம், நோக்கடிக்கிறோம். அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை காட்டிலும் நீங்க பெரிய காரியங்களை செய்யணும். அந்த வசனம் தான் யோவான் 14ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வீர்கள். அப்ப நம்ம என்ன பேசக்கூடாது, அவிசுவாசமா பேசாதீங்க. ஒரு ஜப குறிப்பை எடுத்தீங்கன்னா, ஆண்டவரே நீ செய்ய வல்லமையுள்ள தேவன், நாங்கள் ஆராதிக்கிறவர் ஜீவன் உள்ளவர். அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார் தன்னுடைய புத்தகத்துல, நான் விசுவாசிக்கிற தேவன் அவர் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். எப்படி படிச்சிருக்கீங்க வசனத்தை முடிக்கல யாரோ ஒருத்தர், நான் விசுவாசிக்கிறவர் அவர் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அவர் எங்க நிறுத்துவாரு, அவர் எந்த இடத்துல கொடுக்க டிலே பண்ணுவாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தினுடைய பிள்ளைகள் தான் நீங்களும் நானும். ஆண்டவரை பார்த்து கொஸ்டின் பார்த்து கேட்காதீங்க. ஆண்டவரே இத்தனை நாள் நான் உபவாசம் போட்டேன், இத்தனை நாள் அதிலே நான் வந்தேன், ஆண்டவர்கிட்ட நீங்க ஞாபகப்படுத்தாதீங்க. கர்த்தர் உங்க மீது கரிசனையாக இருக்கிறார். உங்க கண்ணீருக்கு அவர் பதில் கொடுக்க வல்லமையில தேவனா இருக்கிறார். சில குறிப்பை தேவ சமூகத்துல வைக்கிறீங்க, அதுக்கு பதில் இல்லை. ஆனா பயப்படாதீங்க, அதுல ரொம்ப ஆண்டவர் பெருசா செய்ய அவர் வல்லமையில தேவனா இருக்கிறார். நீங்க ஆண்டவரை பார்த்து கொஸ்டின் கேட்காதீங்க. ஆண்டவரே நீ செய்ய வல்லமையில தேவன், நான் நினைக்கிறது சின்னதுதான் ஆண்டவரே, என் ஆண்டவர் பெருசா செய்ய. அதுக்கு என் மனசு என்ன செய்யணும், ஒத்து போகணும். அதுக்கு ஆண்டவருடைய கிருபை கேளுங்க. ஆண்டவரே உங்களுடைய கிருபை தாங்க, உங்களுடைய கிருபை தாங்க. தேவ சமூகத்துல கிருபையை கேட்பீர்களா, நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் மனங்கள் பண்ணிட்டு தேவ சமூகத்துல பின்னும் 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 ஆபிரகாம் நின்று கொண்டிருந்தார். பின்னும் ஆபிரகாம் கர்த்தருடைய சமூகத்துல நின்று கொண்டிருந்தார். லேவியாகமத்துல சொல்லுகிறார், ஆண்டவர் எத்தனையோ முறை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், என் வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்க மாட்டேன், எல்லாரும் முழங்கால் போட்டு. அல்லேலூயா. எத்தனையோ முறை நான் சொல்லிட்டேன், என் வார்த்தையை நீங்க செவி கொடுக்கலையே, செவி கொடுக்கலையே. பின்னும் பின்னும் சொல்லி என் ஆண்டவர் அக்கறை அழைக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக அல்லேலூயா, பின்னும் ஜனங்கள்லாம் சொல்றாங்க, பிலாத்து சொல்றாரு, ஆண்டவர் என்ன பொல்லாப்பு செஞ்சார் சொல்றாரு பிலாத்து. ஆனா ஜனங்க சொல்றாங்க, அவனை சிலுவையில் அறையும் என்று சொல்லி பின்னும் பிலாத்து சொல்ற வார்த்தையை அவர்கள் கேட்காதபடி பின்னும் அதிகமாய் கூக்குரல் என்று சொன்னார்கள். அடுத்ததாக பின்னும் என்னவென்றார், அல்லேலூயா, பேதுரு தட்டி கொண்டே இருந்தார், கதவை தட்டிட்டே இருக்கிறார். ஆனா உள்ள ஒரு கூட்டம் ஜெபிக்குது, பேதுருவை கொண்டு வா, பேதுருவை கொண்டு வா, பேதுருவை கொண்டு வா. ஆண்டவர் கொண்டு வந்துட்டாருங்க. அந்த கதவை தட்டிட்டு இருக்காங்க. ஆனா ரோதேல ஒரு அல்லேலூயா, ஒரு வாலிப பெண் போய் அந்த திறக்காம அவர் பேதுருதான் என்று சாதித்தார். கதவை திறக்கல, ஆனா சாதிக்கிறார். என் ஆண்டவர் பதில் கொடுத்துட்டார். பேதுரு வந்து கதவை தட்டுறார் சொல்றாங்க. ஆனா ஒரு கூட்டம் சொல்லுது, நீ பிதற்றுகிறார், நீ பொய் சொல்லுகிறார். ஆனா அந்த இடத்துல பேதுரு தட்டி கொண்டே இருந்தார், பின்னும் கதவை தட்டி கொண்டே இருந்தார். இன்னைக்கு அநேக முறை நம்மளும் அதிகமா ஜெபிக்கிறோம், ஆனா ஆண்டவர் பதில் கொடுத்துட்டாரு. ஆனா நமக்கு விசுவாசம் இல்லை. கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசத்தின் ஆவியை கேளுங்க. என் விசுவாசத்தை வர்த்திக்க செய்யுங்க ஐயா, என் விசுவாசத்தை பெருக செய்யுங்க ஐயா. நீர் எதிர்பார்க்கிற அளவுக்கு, நீர் பூரிக்கிற அளவுக்கு ஆண்டவரே அந்த விசுவாசத்தின் ஆவியை மீது ஊற்றுவீராக. கடைசியாக லாசரு மரிக்க போகிறார். செய்தி வருகிறது இயேசு கிறிஸ்துக்கு. பின்னும் 2 நாள் அவர் தங்கினார். அந்த கிராமத்தில் அவர் தங்குறார். அவர் ஊழியம் செய்த பகுதியில் அவர் தங்கினார். வரல, லாசரு பார்க்க வரல, அந்த குடும்பத்தை பார்க்க வரல. ஆனா முன் வசனம் சொல்லுகிறது, அவர் மரியாளிடத்திலும் மார்த்தாளிடத்திலும் லாசரிடத்திலும் அன்பா இருந்தார். ரொம்ப அன்பா இருந்தார். அந்த குடும்பத்திற்கு ரொம்ப ஸ்நேகமா இருந்தார். ஆனா ஒரு பிரச்சனை வந்த உடனே ஆண்டவர் உடனே வரல அந்த இடத்துல. ஏன்னா ஆண்டவர்
பெருசா செய்யப்படுறாருங்க. அவங்க நினைக்கிறாங்க வரணும், உடனே கையை வைக்கணும், ஜெபிக்கணும், உடனே அவன் படைக்கணும் நினைச்சு இல்ல. இந்த சமுதாயத்தில் இருக்கிற ஜனங்கள் பார்க்க வேண்டும். வானத்தையும் பூமியும் மண்ட சராசரங்களை உருவாக்கின நான் ஹல்லேலூயா செய்த ஒவ்வொரு காரியங்களை ஜனங்கள் சமுதாயம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் பலமாய் செய்ய போகிறார். இதை எல்லாருடைய கண்கள் காண வேண்டும் என்று சொல்லி அங்கே அவர் தாமதம் பண்ணினார், டிலே பண்ணினார். நமக்கு தான் புரியல ஏன் அவர் தாமதம் பண்றாரு, ஏன் அந்த இடத்துல கொஞ்சம் இழுக்கிறாருன்னு நமக்கு தான் புரியல. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் பெரிய காரியம் செய்ய வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம யோசிக்கிறது சின்னதா இருக்கலாம், நம்ம பிளான் பண்றது சின்னதா இருக்கலாம், ஆனா அதையும் தாண்டி என் ஆண்டவர் பெருசா செய்ய போறார். நீ என்ன காரியத்தை நினைச்சு முழங்கால் போட்டு இருக்கிறீயோ, நீ எந்த குறிப்பை காத்து ஹல்லேலூயா முழங்கால் போட்டு இருக்கிறீரோ, அந்த குறிப்பின் மீது என் ஆண்டவர் கொஞ்சம் தாமதம் வைக்கிறார் என்றால் கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட ஒத்துழைப்பு கொடுங்க, ஒத்துழைப்பு கொடுங்க. ஆண்டவரை பார்த்து யாரும் கேள்வி கேட்காதீங்க. ஏன் ஆண்டவரே என்று சொல்லி ஹல்லேலூயா கண்ணீரோடு ததும்பாதீங்க. ஏன் என்று ஆண்டவரை பார்த்து கேட்காதீங்க. ஹல்லேலூயா ஆண்டவர் தாமதிக்கிறார் என்றால் ஹல்லேலூயா அதில் கொஞ்சம் நீங்க ஒத்துழைப்பு கொடுத்து உங்களுடைய சித்தத்தை என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய வருமானத்திலே, என் ஜீவியத்திலே நிறைவேற்றும் என்று சொல்லி ஜெபிங்க. கர்த்தர் அவர் பெருசா மாற்ற, பெருசா செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எல்லாரும் முழங்கால் போட்டு என் விசுவாசத்தை வர்த்திக்க செய்யுங்க ஐயா, என் விசுவாசத்தை வர்த்திக்க செய்யுங்க ஐயா. ஆண்டவரே கண்ணை மூடி ஜெபிக்க, பக்தியோடு ஜெபிக்க, உன் விருப்பத்துக்கு ஜெபிக்க, உன் ஆசைக்கு ஜெபிக்க. ஆண்டவரே நீ விரும்புகிற மாதிரி என் விசுவாசம் பெருசா இருக்க உதவி செய்யுங்க. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாத்தது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாத்தது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு இருந்தார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாத்தது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாத்தது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அப்பா அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் விசேஷித்தவன், ராஜா நான் அதிகம் யோசிப்பவன். தேவா நான் விசேஷித்தவன், ராஜா நான் அதிகம் யோசிப்பவன். புரியல ஏதினா ஏதினா நீ என்னோடு வாழ்வதினா, ஏதினா ஏதினா நீ என்னோடு இருப்பதினா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா நமக்கு நன்றி ஆண்டவரே, அப்பா நமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாளிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு இடைப்பட்ட ஆண்டவரே நிஜமுள்ள வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பின்னும் 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 என்று ஆண்டவரே அப்பா அநேகத்திலே ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே பின்னும் பின்னும் ஆண்டவரே சமூகத்தில் காத்து இருந்த ஆண்டவரே நீங்கள் நடத்துங்க. வார்த்தைக்காய் ஆண்டவரே, வார்த்தைக்காய் ஆண்டவரே, வல்லமைக்காய் ஆண்டவரே பின்னும் 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 ஆண்டவரே சமூகத்தில் காத்திருக்கிற
நாங்க அனுபவித்துக் கொள்ளும் நடத்துங்க ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா இந்த ஒரே நீ நடத்துங்க நல்ல பேர். ஆமென் ஆமென்.